வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா எகைன் அண்ட் எகைன். எகைன் அண்ட் எகைன், அதாவது இதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா மீண்டும் மீண்டும் அப்படின்னு மீனிங். இது நம்ம ஒரு சென்டென்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். We should not commit mistake again and again. We should not commit mistake again and again. நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடாது. நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடாது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா நவ் அண்ட் எகைன். நவ் அண்ட் எகைன், இதுக்கு மீனிங் என்னென்னா எப்பமாவது எப்பமாவது. இது நம்ம ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். நவ் அண்ட் எகைன் எ ஜீனியஸ் இஸ் பார்ன். நவ் அண்ட் எகைன் எ ஜீனியஸ் இஸ் பார்ன். மகான்கள் எப்பமாவது பிறக்கிறார்கள். மகான்கள் எப்பமாவது பிறக்கிறார்கள். நம்ம பார்க்க போகிற தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா ஆல் இன் ஆல். ஆல் இன் ஆல், எல்லாமே எல்லாமே எல்லாமாக அர்த்தம். இதை ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு பார்க்கலாம். இன் ஹிஸ் சிஸ்டர்ஸ் மேரேஜ் மோகன் வாஸ் ஆல் இன் ஆல். இன் ஹிஸ் சிஸ்டர்ஸ் மேரேஜ் மோகன் வாஸ் ஆல் இன் ஆல். தன்னுடைய சகோதரி திருமணத்தில் எல்லாமே மோகன் செய்தான். தன்னுடைய சகோதரி திருமணத்தில் எல்லாமே மோகன் செய்தான். நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா பேக் அண்ட் பேக்கேஜ். பேக் அண்ட் பேக்கேஜ் அப்படின்னா மூட்டை முடிச்சுடன் அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு சென்டென்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். The British left India in 1947 pack and package. The British left India in 1947 pack and package. இதை எப்படி தமிழில் சொல்லலாம்னா ஆங்கிலேயர்கள் 1947 மூட்டை முடிச்சியுடன் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். ஆங்கிலேயர்கள் 1947 மூட்டை முடிச்சுடன் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா சி ஐ டு ஐ. சி ஐ டு ஐ, இதுக்கு மீனிங் என்னென்னா முழுமையாக ஆதரித்தல் அப்படின்னு மீனிங். இது ஒரு சென்டென்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். He didn't see eye to eye with me on many issues. He didn't see eye to eye with me on many issues. அவன் பல விஷயங்களில் எனக்கு முழு ஆதரவு அளிக்கவில்லை. அவன் பல விஷயங்களில் எனக்கு முழு ஆதரவு அளிக்கவில்லை.